சூயா. சூயா ஷார்ட் ஸ்டோரி. ஒரு காலத்தில் சீன தேசத்தில் சூயா என்ற கொடிய பெண் வாழ்ந்தாள். அவள் எப்போதும் பிறர் விஷயங்களில் தலையிட்டு குழப்பம் விளைவித்து அதில் சந்தோஷம் காண்பவளாக இருந்தாள். அவள் அக்கம்பக்கத்தாரை தந்திரம் செய்து இவ்வாறு குழப்பம் விளைவிப்பதால் மக்கள் வெறுத்து அவளை ஊரை விட்டு விரட்டினர். அவள் வேறு ஊருக்குள் நுழைந்து நல்லவள் போல் நாடகமாடி ஒரு இடத்தில் தங்க அனுமதிக்கப்பட்டாள். அவள் அருகில் ஒரு வீட்டில் ஒரு பணக்காரன் இருந்தான். அவனிடம் அன்பாக பேசி தந்திரமாக அவனுடைய நிலத்தில் விளையும் தானியங்கள், காய்கறிகள் முதலானவற்றை தனக்கு தருமாறு செய்தாள். அவனுடைய விற்பனை குறைந்து அவன் கடனாளியானான். ஆயினும் அவள் அவனை தொந்தரவு செய்து அவனை வழிநடத்துவதோல் வஞ்சகமாக பேசி மயக்கினாள். இவ்வாறு தனக்கு ஏற்கனவே வசமான ஒரு பெண்ணை அவனுக்கு திருமணம் முடிக்க திட்டமிட்டாள். பின்பு அவளுடைய ஆட்சி அங்கு செலுத்தலாம் என கணக்கு போட்டாள். அவன் வேறு ஊரில் பெண்ணை தேடினான். அவன் அவ்வாறு தனக்கான பெண்ணை தேடச் செல்லும் போதெல்லாம் சூயா அவனை வழிமறித்து தன் நயவஞ்சக பேசால் அவனை மதிமயக்க முயன்றாள். அதையும் மீறி அவன் செயல்பட்ட போது அவன் செல்லும்போது தெருவில் குப்பையை வீசுவது, தன் வீட்டில் இருக்கும் மைப்புட்டியை தெருவில் கொட்டிவிடுவது போன்று செய்தாள். இவையாவற்றையும் அபசகுனமாக கருதிய அவனோ அவள் செய்ததை அறியாமல் தற்செயலாக நிகழ்ந்ததாக கருதி திருமணம் புரியாமல் இருந்தான். அவன் பழைய நம்பிக்கைகள் ஊறிய நினைவுகளில் குழம்பினான். அப்போது மாய மந்திரம் செய்து மாபெரும் சக்தி படைத்த யட்சினியை கைக்கொண்ட சூயா மக்கள் பயந்து வசுப்படும் வரையே அது தன்னுடன் இணங்கும் என்றும், எப்போது மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விடுவரோ அப்போது அவை யாவும் தன்னை தவறாக பயன்படுத்தியதால் அவளையே தாக்கிவிட்டு வெளியேறி விடும் என்பதையும் சூயா நன்கு அறிவாள். அதனாலேயே அவள் கசப்பான கருத்துக்களை மிகவும் நயமாக பேசி பிறரை தன் கருத்துக்கு இணங்க வைத்தாள். இவ்வாறு அவள் தன் ஊரிலிருந்து விரட்டப்பட்ட அப்பாவி பெண் போல நடித்து இந்த ஊரில் பலரிடமும் வலியச் சென்று நயந்து பேசி அவர்களுடைய வெளியில் சொல்ல இயலாத பிரச்சனைகளுக்கு யட்சினி மூலம் தீர்வு தந்ததால் அவளை பாராட்டி பலரும் பொருள் தந்தனர். தர மறுத்தவர்களை அவள் அந்த பண்ணையாரைப் போல குழப்பவாதியாக்கினாள். அவள் தனக்கு அடிபணியும் வரை யாரையும் எளிதில் விடமாட்டாள். பலர் ஆதரவுடன் அவள் ஊருக்கு நடுவே விஷமரம் போலானாள். அந்த பணக்காரன் மதிமயங்கி தன் சொத்தின் ஒரு பகுதியை அவளுக்கு தந்தான். இவ்வாறு அவள் ஊரையே புரட்டி போட்டு அட்டகாசம் செய்து கொண்டிருந்தாள். அந்த ஊரில் இந்தியாவில் இருந்து வியாபார நிமித்தமாக ஒரு குடும்பம் வந்து குடியேறியது. இவளை பற்றி பலரும் தெய்வத்துக்கு நிகராகச் சொல்ல அவர்களும் அவளை சரணடைந்தனர், ஒருத்தியை தவிர. ஆம், அந்த குடும்பத்தில் கொற்றவை என்ற பெண் இருந்தாள். அவள் தங்கள் குலதெய்வமான கருப்புசாமியை மனதார துதித்தாள். எப்போதும் தனக்கு ஆபத்து நேரும் போதெல்லாம் ஏதோ ஒரு வடிவில் வந்து கருப்பசாமி தெய்வம் காப்பாற்றுவதை உணர்ந்தாள். அவள் அங்கு ஒரு பையனை திருமணம் செய்ய விரும்பினாள். தனக்கு தெரியாமல் அந்த ஊரில் எதுவும் நடக்க விடாத சூயா இதை அடைந்து ஆத்திரம் கொண்டாள். பல அபசகுனங்களை அவள் வீட்டின் முன் ஏற்படுத்தினாள். சிறு பிராணிகளை கொன்று இரத்த பழிபூசை செய்தபின் அதை கொற்றவையின் வீட்டின் முன் போட்டாள். அதை கண்டு கொற்றவை குடும்பத்தினர் அஞ்சினர். கொற்றவை இந்தியாவில் தன் ஊரில் காளை மாட்டு வண்டி ஓட்டுவதில் திறமை பெற்றிருந்தாள். அதனால் அங்கும் காளை மாட்டு வண்டியை தேடி பிடித்து விலக்கி வாங்கி தங்கள் குடும்ப பிரயாணத்துக்கும் தனக்கு பிடித்த பந்தயத்துக்கும் பயன்படுத்தினாள். அது ஒற்றை மாட்டு வண்டி. அந்த காளை மாடு சிறு வயதிலிருந்து அவளால் பராமரிக்கப்பட்டது. அதை மிகவும் கஷ்டப்பட்டு அரசாங்கத்தின் அனுமதி பெற்று தங்கள் வியாபார பொருட்கள் வரும் கப்பலில் ஏற்றி சீனாவுக்கு கொண்டு வந்து விட்டாள் கொற்றவை. சூயா அதை பார்த்து அளவு கடந்து சினமானாள். சூயாவுக்கு காளை என்றால் பயம் சிறுவயதிலிருந்தே இருந்து வந்தது. சூயா எப்போதும் டிராகனை வணங்குவாள். அதன் அருள் பெற்ற யட்சினியை பயன்படுத்தி அவள் பல வழிபாடுகளை செய்தாள். பலரையும் வசப்படுத்தியும் மிரட்டியும் பணிய வைத்த சூயா அந்த ஊருக்கே ராணி போல் வசதியாக வாழ்ந்தாள். அரண்மனை போன்ற பெரிய வீடு இருந்தது. அதில் பலரும் பணிபுரிந்தனர். அந்த ஊரின் நிலபுலன்கள், வியாபார ஸ்தலங்கள் யாவும் அவள் சிறுக சிறுக கைப்பற்றினாள். பெண், பொருள் என்று சபலத்துக்கு ஆளானவர்களும் மிகவும் அச்சப்பட்டவர்களுமான அனைவரும் சூயாவுக்கு அடிபணிந்தனர். ஏதுமின்றி பிறந்த ஊரால் துரத்தப்பட்ட சூயா
ஏமாற்றுத் தொழிலால் இந்த ஊருக்கே தலைவியானாள். அவள் வீட்டில் பாதாள நீர்த்தேக்கத்தில் பல ஆவிகளை பிடித்து வைத்திருந்தாள். அவள் பணிய மறுப்பவர்களின் நேசத்துக்குரியவர்களை கொன்று அந்த ஆவியை பிடித்து அடைத்தாள். அதனால் உறவினர்கள் பாசத்தால் அந்த குடும்பம் அவளுக்கு பணிந்து அவளை அண்டியது. இப்படியாக பலரை கொன்று ஊரையே தன் வசப்படுத்தினாள் சூயா. கொற்றவை ஒருத்தி மட்டும் பணிய மறுத்தாள். அவள் குடும்பத்துடன் வேறு சில இந்திய குடும்பங்களும் சூயாவுக்கு பணிந்து நடக்க கொற்றவை மட்டும் தலைவணங்காமல் இருந்தது சூயாவுக்கு ஆத்திரத்தை தந்தது. அவள் கொற்றவை விரும்பும் அந்த சீனா பையனை பிடித்து கொண்டு சித்திரவதை செய்யலானாள். வஞ்சகர்கள் எப்போதும் நேரடியாக மோதுவதில்லையே. அந்த சீனா பையன் யுவாங் மிகவும் பயந்தவனாக இருப்பினும் கொற்றவை மீது உள்ள விருப்பத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. சூயா அவன் வீட்டுக்குள் பல பேய்களை அனுப்பி பயமுறுத்தினாள். இதை அறிந்த கொற்றவை தன் இந்து மத தெய்வங்கள் யாவற்றையும் துணைக்கு வரும்படி கதறினாள். அவள் எல்லா தெய்வத்தையும் வேண்டி மனமுருகினாள். சூயாவை பணிந்த ஊராரோ கொற்றவையை ஏசினர். சினமடைந்து அவளால் அவள் குடும்பம் மட்டுமல்லாது மற்ற இந்திய குடும்பங்களும் சூயாவால் சீரழிகிறது என்று கூறி கொற்றவையை சூயாவிடம் அடிபணிந்து விடும்படி கூறினர். இறுதியாக சூயாவின் ஆட்டம் தாங்க முடியாத அவர்கள் ஊரே நாசமாகும்படி அவள் கட்டிடங்களை தகர்ப்பதும் தெருவில் போகும் அனைவரையும் பயமுறுத்துவதும் வீட்டு பிராணிகளை கொல்வதுமாக இருந்ததால் கொற்றவையிடம் சூயாவிடம் இணங்குமாறு கெஞ்சினர். ஊரை காப்பாற்றும்படி கதறினர். சூயாவை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைமையை அவளுக்கு எடுத்து கூறினர். கொற்றவை தாங்க முடியாமல் கதறி அழுதாள். இருப்பினும் வைராக்கியத்துடன் அவள் நம்பிக்கையுடன் தன் குலதெய்வமான கருப்பசாமியை நோக்கி விரதம் இருந்தாள். அவள் ஒரு வேளை உண்டு விரதம் இருக்கும் அந்த மண்டல பூஜையான 48 நாட்களுக்குள் சூயா ஊரையே துவசம் செய்தாள். கடைகள் அழிந்தன, தெருக்கள் சேதமாயின, வீடுகள் இடிந்தன. அந்த கொற்றவை மனம் புரிய விரும்பிய யுவாங்கையும் சூயா பிடித்து கட்டி வைத்து சித்திரவதை செய்தாள். தன் வீட்டின் பாதாள அறையில் அவனை அடைத்தாள். அவளின் கட்டுக்குள் இருந்த பல பேய்கள் அவனை பயமுறுத்தி பாடாய்படுத்தின. யாவற்றையும் பொறுத்து மன உறுதியுடன் விடாமல் பூஜையை தொடர்ந்தாள் கொற்றவை. திடீரென்று சூயாவின் கனவில் ஒரு காளை மாடு துரத்தியது. திடுக்கிட்டாள் சூயா. எப்போதும் அவள் வணங்கும் அந்த பொன்னிற டிராகனும் அதன் அருள் பெற்ற அவளுடைய யட்சினிகளும் தான் கனவில் தோன்றுவார்கள். அந்த யட்சினியை பணியாதவர்களை பணிய வைக்க பல யோசனைகள் கனவில் சூயாவுக்கு கூறுவர். மரங்களில் வசிக்கும் மர யட்சினியும் பிறர் சொல்வதை கேட்டு வந்து அவளிடம் கூறும் கர்ண யட்சியும் இன்னும் பல வசியம் செய்யும் யட்சர்களையும் சூயா வசப்படுத்தி வைத்திருந்தாள். அவள் முன்னோர் வைத்திருந்த மாய பொருட்கள் யாவற்றையும் பயன்படுத்தி கடும் தியானம் செய்து சூயா இவற்றை எப்போதும் அடைந்திருந்தாள். இப்போது சம்பந்தமே இல்லாமல் அவளுக்கு எப்போதும் அச்சம் தருகிற ஒரு காளை மாடு கனவில் வந்ததும் சூயாவுக்கு சற்றே திகிலாக இருந்தது. இருப்பினும் சமாளித்து கொண்டு வீட்டுக்கு வெளியே வந்து வழக்கம்போல் கொற்றவையை மடக்க இன்று என்ன செய்யலாம் என்று யோசித்த போது கொற்றவை அப்போதுதான் தனது 48வது நாள் பூஜையை முடித்து மண்டல பூஜை நிறைவு செய்த நிர்மலமான முகத்துடன் வந்து கொண்டிருந்தாள். கொற்றவை தன் பூஜை நாட்களில் ஒரு விஷயத்தை உணர்ந்திருந்தாள். சூயா ஒரு இந்திய பெண் என்பதையும் தன்னைப் போல் குடும்பத்துடன் சீனாவுக்கு வந்து தங்கியிருந்த வணிக குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்பதையும் கொற்றவை அறிந்தாள். சூயாவின் குடும்பம் ஆழி பேரலையால் முன்பு அழிந்துவிட்டது. அவள் மட்டும் தப்பித்தாள். அனாதியாகி நின்ற சூயாவை ஒரு சீன மாந்திரீக குடும்பம் காப்பாற்றி வளர்த்தது. அதனால் சூயா அந்த கலைகள் யாவையும் பயின்றாள். அந்த சீன குடும்பத்தை பலரும் ஏளனம் செய்ததால் மனம் கசந்த அவர்கள் மாயக்கலையில் ஆர்வம் மிகுதி கொண்ட சூயாவை சுந்தரியாக இருந்து தங்களால் பெயர் மாற்றப்பட்ட சூயாவை தங்கள் மாயக்கலைக்கு தகுந்த தலைவியாகும்படி தகுதிப்படுத்தினர். சூயா பழைய நிலை மறந்து அப்பாவித்தனம் துறந்து தன்னை ஆதரித்த சீன குடும்பத்தையும் கொன்று அனைத்து மாயப் பொருட்களையும் அபகரித்து சுவடிகளை கைப்பற்றி அவளே முடிசூடா ராணியாகி பலரையும் துன்புறுத்தி இன்புறலானாள். அதனால் இறுதி முடிவாக சூயாவுடைய தமிழக பூர்வ குடும்பத்தின் குலதெய்வமான கருப்பசாமியே நேரில் வந்து அவளை அடக்கப் போவதையும்
கொற்றவை உணர்ந்ததால் தான் அமைதியாக வந்து கொண்டிருந்தாள். கொற்றவையின் பூஜை பலனாக அவள் கனவிலும் அன்று காளை மாடு வந்ததால் கொற்றவை இனி நல்லதே நடக்கும் என்ற தெம்பு அடைந்திருந்தாள். சற்றே கலக்கத்துடன் இருந்தாலும் திமிர் குறையாத சூயா அவளை தடுத்து மிரட்டலானாள். அப்போது கொற்றவை வளர்த்து அவள் வீட்டில் இருந்த காளை மாட்டுடன் சில காளை மாடுகள் எங்கிருந்தோ வந்தன. உண்மையில் அவை புழக்கத்தில் இருந்த குதிரைகளே. ஆனால் சூயாவின் கண்ணுக்கு அவை காளை மாடுகளாகவே தெரிந்தன. அவற்றின் நடுவில் உண்மையான கொற்றவையின் காளை மாடு கம்பீரமாக வந்து கொண்டிருந்தது. வேகமாக வரும் அதை கண்ட கொற்றவை தன் கருப்பசாமியாகவே அதை பார்த்தாள். அது சரேலென சூயாவை கீழே தள்ளிவிட்டு அவள் வீட்டுக்குள் பாய்ந்தது. வீட்டையே துவம்சம் செய்தது. பாதாள அறையை முட்டி மோதியது. உடைந்த அதிலிருந்து பல பேய்களும் தங்கள் சூட்சும நிலை அடைந்து சுய உணர்வு பெற்று தங்கள் உறவுகளை தேடிச் சென்று அவர்களுக்கும் அச்சம் விலக்கினர். யுவாங் சங்கிலி முறித்து தப்பித்துச் சென்றான். ஊரார் அனைவரும் ஒன்று கூடி நிகழ்வதைக் கண்டனர். சூயாவின் அரண்மனையே இடிக்கப்பட்டு காளையின் கொம்புகளால் தூக்கி வீசப்பட்ட சூயா இடிபாடுகளில் சிக்கி இறந்தாள். கொற்றவையும் யுவாங்கும் இணைந்தனர். ஊரே கொற்றவையை பாராட்டி புகழ்ந்தது. பல காலம் நீதிக்கு புறம்பாக பயன்படுத்தப்பட்ட யட்சணிகள் யாவும் அப்பாவி மக்களை வாழ்த்தி மறைந்தனர். தெய்வீக டிராகன் கொற்றவையை ஆசீர்வதித்து மறைந்தது. சூயாவின் பரம்பரை மாயப் பொருட்கள் யாவும் அழிந்தன. அந்த ஊர் பழையபடி இருந்ததை விட பல மடங்கு சந்தோஷமாக புதுப்பிக்கப்பட்டு யுவாங்கும் கொற்றவையும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். நல்லது தீயதால் அமுக்கப்படினும் தாக்கு பிடிக்கும் நல்ல சக்தி மீண்டெழுந்து தீயதை முழுமையாக அழித்தது. இந்திய குடும்பத்தினர் கருப்பசாமியை அன்போடு பலகாலம் வணங்கி வாழ்ந்தனர். முற்றும்.